பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பிரியமான தேவனுடைய ஜனங்களை, இப்பொழுதும் கூட இந்த வார்த்தையை கேட்பதற்கு முன்பதாக ஒரு சிறிய ஜெபத்தை ஏறெடுத்து பிறகு நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்டு கர்த்தரை நாம் மகிமைப்படுத்தலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்களை அதிகமாக நேசிக்கின்ற நல்ல தகப்பனே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கிருபையுள்ள தெய்வமே, உமக்கு நன்றி. நாளில் கூட கேட்கப்படுற வார்த்தையின் மூலமாக நாங்கள் பலனடைய சாட்சிகளாக இருக்க, தேவனுக்கு உகந்த ஆண்டவரை பாத்திரங்களாக மாற தகப்பனே நீர் கிருபை செய்ய போறதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தைகளை பிடித்துக்கொண்டு சுடர்களாய் பிரகாசிக்க கர்த்தர் நீர் கிருபை தாரும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமைப்படுத்தும். பிரியமான தேவனுடைய ஜனங்களை, கர்த்தர் ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தையின் மூலமாக நம்மை பலப்படுத்தி தேற்றி ஆற்றி வழிநடத்தி கொண்டே வருகிறார். நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனைகளாக இருந்தாலும் அது எல்லாவற்றையுமே தேவ வார்த்தையின் மூலமாக நம் மேற்கொள்ளும்படியான ஒரு பலனையும் கிருபையும் கர்த்தர் நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார். அதன்படியாக கர்த்தரின் வார்த்தைகளை பிடித்துக் கொள்வோம், கர்த்தருக்காக சாட்சியாக இருப்போம். தேவன் நம்முடைய வாழ்க்கையில் செய்யக்கூடிய காரியங்களுக்கு நம் தகுதியுள்ள பாத்திரங்களாக நம்மை மாற்றிக்கொண்டு தேவ சமூகத்தில் காத்திருந்து கர்த்தருக்காக நாம் பயன்படுவோம். இந்த நாளில் கூட நம்ம எடுத்து நம்ம வாசிக்கலாம். நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் 21ஆம் அதிகாரம் 31வது வசனம். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். ஹல்லேலூயா. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படுகிறதாம், ஜெயம் கர்த்தரால் வருகிறது என்று சொல்லி இந்த வேத வசனம் நமக்கு தெரியப்படுத்துகிற. குதிரையை என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு யுத்தத்துக்கு கொண்டு போகணும் என்று சொன்னால் அதற்குரிய ஒரு ஆயத்தத்தை குதிரைக்கு என்ன பண்ணுறாங்கன்னா பண்ணுறாங்க. அதுக்கு நல்ல ட்ரைனிங் கொடுத்துட்டு அந்த யுத்தத்தில் எப்படி அது ஓட வேண்டும் என்று சொல்லி, ஒரு சிறந்த ஒரு குதிரையாக விளங்க வேண்டும் என்று சொல்லி அதற்கு நிறைய பயிற்சிகளை கொடுத்து அந்த குதிரையை ஆயத்தமாக்குவாங்க. அப்படி இருக்கும் பொழுதுதான் அந்த ஒரு போர்க்களத்தில் ஒரு ஜெயத்தை காணாதபடிக்கு அந்த குதிரை என்ன பண்ணும், ஒரு வெற்றி பெறக்கூடியதாக மாறும். அது போலத்தான் நம் எவ்வளவு பிரயாசப்பட்டாலும் நம்முடைய சுய பலத்தினால எதையும் செய்யவே முடியாது. நம் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிற காரியங்களில் ஒரு ஆசீர்வாதம் உண்டாக வேண்டும், அதில் ஒரு நன்மை நமக்கு நடக்கணும்னு சொன்னால் அது எல்லாமே தேவனுடைய கரத்தில் தான் இருக்கிறது. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். குதிரை எவ்வளோதான் பிரயாசப்பட்டாலும் தேவனுடைய சித்தம் ஒன்று இருந்தால் மாத்திரமே தான் அந்த இடத்துல ஒரு வெற்றியை பார்க்க முடியும். அது போலத்தான் நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்ம நிறைய காரியங்களில் வெற்றி பெறணும், படிப்பில் ஒரு வெற்றி பெறணும், திருமண காரியங்களில் ஒரு தோல்வி இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும், கணவன் மனைவிக்குள்ளாக ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும், அவங்க பிஸ்னஸில் என்ன பண்ணணும்னு சொன்னால் சிறந்து விளங்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு காரியத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா முயற்சி எடுத்துக்கொண்டு இருக்கிறாங்க. ஆனாலும் ஒரு சில பேருடைய வாழ்க்கையில் தோல்விகளை பார்த்து துவண்டு போயிட்டு வாழ்க்கை கசந்து கொண்டு ஏமாற்றங்களோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்ம எவ்வளோ முயற்சிகள் எடுத்தாலும் நம்முடைய சுய பலத்தினால எதையும் செய்யவே முடியாது. ஆகையினால தான் இந்த வார்த்தை நமக்கு அழகாக தெரியப்படுத்துகிறது. குதிரை இத்தனை நாளுக்கு ஆயத்தமாக்கப்பட்டாலும் அதுல ஒரு வெற்றியை தரக்கூடியது தேவன் மாத்திரமே. அதே போலத்தான் நம்ம எவ்வளவு பிரயாசங்கள் பட்டாலும், எவ்வளவுதான் நம்ம என்ன பண்ணணும் பிரயாசப்பட்டு ஒரு காரியத்தை செய்யணும் முயற்சி எடுத்தாலும் ஒரு ஜெயத்தை தருகிறவர் தேவனாகிய கர்த்தர் மாத்திரமே. ஹல்லேலூயா. நீங்க ஒரு பிசினஸ்ல நீங்க வெற்றி பெறணும்னு நினைக்கிறீங்களா, அது தேவனால மாத்திரம்தான் வருங்க. அது உடனே நான் தேவ சமூகத்தில் தெரியப்படுத்திட்டு எனக்கு அப்படியே நன்மை நடக்கும்னு சொல்லிட்டு நீங்க எதிர்பார்த்து கொண்டிருந்தால் அது உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு நன்மையாக முடியும் என்பது ஒரு கேள்விக்குறித்தான். ஏன் சொன்னா தேவன் செய்வாரு, அதில் செய்வதற்குரிய ஒரு விசுவாசம் உங்களுக்குள்ளாக இருக்க வேண்டும், ஜெபிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், தேவனோடு பழகக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நம் வேதத்தில் கூட நம்ம வாசிப்போம். தானியேல் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 28வது வசனம். தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாக இருந்தது. ஹல்லேலூயா. இந்த தானியேலுடைய காரியம் ஜெயமாக இருக்க காரணம் என்னன்னு சொன்னா, இந்த மனுஷன் ஜெபிக்கக்கூடிய ஒரு மனுஷனாக இருந்தார். இவர் இருக்கிற நாட்களில் அவர் எந்த ராஜா கிட்ட கீழே வேலை செய்து கொண்டிருந்தாரோ, அந்த தரியு ராஜா இருந்த பொழுதும் சரி, பெர்சினாகிய ராஜா அந்த ராஜா இருந்த பொழுதும் சரி, தானியேலுடைய காரியம் ஜெயமாக இருந்தது. ஹல்லேலூயா. தானியேலுடைய காரியம் ஜெயமாக முடிய காரணம் இந்த மகன் எப்பொழுதும் தேவனோடு பழகக்கூடியவராக இருந்தார், தேவனோடு சஞ்சரிக்கக்கூடிய ஒரு மனுஷனாக இருந்தார், ஜெபிக்கக்கூடிய ஒரு மனுஷனாக இருந்தார். அதே அதிகாரத்தில் 6வது அதிகாரத்தில் 10வது வசனம் நாம் வாசிக்கலாம். தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க
அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்காற்படிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். ஹல்லேலூயா. தன் தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தி ஜெபம் பண்ணக்கூடிய ஒரு மனுஷனாக இந்த தானியேல் காணப்பட்டார். 3 வேளையும் தவறாமல் தேவ சமூகத்தில் காத்திருந்து தேவனுடைய சமூகத்தை நாடக்கூடிய ஒரு மனுஷனாக இந்த தானியேல் காணப்பட்டார். இப்படி இருந்தது நிமித்தமாகத்தான் இவருக்கு எதிரிகள் நிறைய பேர் அந்த நாட்டில் இருந்தாங்க. ராஜாவே எதிரியா மாறிட்டாரு. அங்க இருக்கிற சாஸ்திரிகள், மூப்பர்கள் எல்லாருமே தானியேலுக்கு எதிராக நின்று இவனை குற்றம் சாட்ட வேண்டும், இவனை எப்படியாச்சும் அந்த இடத்துல ராஜ்யபாரத்தில் இருக்கக்கூடாத அளவுக்கு என்ன பண்ணாங்க, இவர் மேல பொய்களை பேசியோ குற்றம் சாட்டியோ இவன் ராஜ்யபாரத்தை விட்டு போக வேண்டும் என்று சொல்லி நிறைய காரியங்களை என்ன பண்ணாங்கன்னா பிரயத்தனம் பண்ணாங்க. ஆனாலும் தேவனுடைய கரம் தானியேலோடு கூட இருந்தது. ஏன் சொன்னா இந்த மனிதன் ஜெபிக்கக்கூடிய ஒரு மனுஷன். 3 வேளை என்ன தவறாம என்ன பண்றோம்னா உணவு உட்கொள்ற. எதுக்காக? நம்ம பலனோடு இருக்கணும், நல்ல ஆரோக்கியமா இருக்கணும், எந்த வியாதியும் வரக்கூடாது, நம்முடைய சரீரத்துல பலவீனங்கள் நம்மளை அணுகக்கூடாது என்பதற்காக உணவை உட்கொண்டு நம்ம என்ன பண்றோம், நம்ம சரீரத்தை நம்ம என்ன பண்றோம்னா பலப்படுத்தி கொண்டு இருக்கிறோம். ஆனால் இந்த மனுஷன் தன்னுடைய ஆவிக்குரிய ஓட்டத்துல தன்னுடைய ஆவியில ஒரு பலன் உண்டாக வேண்டும் என்று சொல்லி தேவனோடு பேசக்கூடிய ஒரு மனுஷனாக இருந்தான். ஹல்லேலூயா. அப்படி இருந்தது நிமித்தமாகத்தான் தானியேலுடைய காரியம் ஜெயமாக இருந்தது. எவ்வளவு எதிரிகள் வந்தாங்க, எவ்வளவு பிரச்சனைகளை பார்த்தாரு. அதன் மத்தியிலும் இவருடைய வாழ்க்கை ஒரு ஜெயமுள்ளதாக அர்த்தமுள்ளதாக மாற காரணம் இந்த மனுஷன் ஜெபிக்கக்கூடியவனாக இருந்தான். அதை போலத்தான் நீங்களும் ஜெபிக்கக்கூடியவர்களாக இருந்தால் உங்களுக்கு எதிரிட்டு வருகிற பிரச்சனைகள், உங்களை மேற்கொள்ளக்கூடிய எதிரிகள் முன்பாக உங்களுக்கு தேவன் என்ன பண்ணுவாருன்னா ஒரு கிருபையை கொடுத்து உங்க ஜெபத்தின் மூலமாக ஒரு ஜெயத்தை நீங்கள் காணத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்வார். ஹல்லேலூயா. தோல்வியை பார்த்து துவண்டு போயிடாதீங்க, சோர்ந்து போயிட்டு அமைதியா உங்களுடைய வாழ்க்கையை வெறுத்து அப்படியே உட்கார்ந்துடாதீங்க. எனக்கு ஜெயம் தருகிற தேவன் என்னோடு இருக்கிறார், இந்த சூழ்நிலை எல்லாம் மாறும், என் ஜெபத்தின் நிமித்தமாக நான் முழங்காற்படிட்டு ஜெபிப்பேன், என் வாழ்க்கை தரத்தை தேவன் உயர்த்துவார், என்னுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்பார், நான் தேவ சமூகத்தில் காத்திருந்தால் என் வாழ்க்கை மாறும், என் குடும்பம் மாறும், என் கடன் பிரச்சனை மாறும், என் பிள்ளைகள் மாறுவார்கள் என்று சொல்லி நீங்க இப்படி விசுவாசத்தோடு நீங்க தேவ சமூகத்தில் உட்கார்ந்து கொண்டு ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு மனுஷனாக ஒரு மனுஷியாக மாறும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில தோல்வி என்பது கிடையாது. ஜெயம் நிச்சயமாக உங்களுக்கு உண்டாகும். கர்த்தரால் ஜெயம் வரும். நீங்க எவ்வளவு பிரயாசப்பட்டாலும் உங்க பிரயாசத்தின் மிகுதினால வரக்கூடியது எல்லாமே வெறுமையை தான் பார்த்துருப்பீங்க. நான் எங்க போனாலும் என் வேலை ஸ்தலங்களை ஒரு உயர்வை பார்க்கவே முடியல, ஒரு பணங்களை கொண்டு வந்து கொடுக்குற குடும்பத்துல ஒரு விருத்தியை பார்க்கவே முடியல, வியாபாரத்துல ஒரு விருத்தியை பார்க்கவே முடியல, தொழில் தொடங்குற அந்த தொழில ஒரு முன்னேற்றம் இல்லாம இருக்குது, நான் ஒரு காரியத்தை செய்ய போனாலும் ஒரு தோல்வி தான், நான் எங்க போய் நின்றாலும் தோல்வி என்று சொல்லி நீங்க துவண்டு போயிருக்கிறீங்களா? பிரியமானவர்களே, இந்த தோல்வி எல்லாம் மாற்றக்கூடியவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே. அவர் ஜெயத்தை தரக்கூடியவர். அந்த ஜெயத்தை தரக்கூடிய தேவ சமூகத்தில் நீங்கள் காத்திருக்கும் பொழுது அவர் உங்களோடு கூட இருந்து ஒரு வெற்றி சிறக்கக்கூடியவர்களாக உங்களை கர்த்தர் மாற்றக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களை, இப்படியாக தன் வேதத்துல நிறைய பேர் என்ன பண்ணாங்க, யுத்தத்துக்கு போனாங்க. யுத்தத்துக்கு போகும் பொழுதெல்லாம் கர்த்தாவே நீர் என்னோடு வாரும் என்று சொல்லி தேவ சமூகத்தை நாடுறாங்க. தேவனிடத்துல என்ன பண்றாங்க, உத்தரவு கேட்கிறாங்க. தாவீது தேவ சமூகத்துல ஆண்டவரே நான் என்ன பண்ணிட்டோம், போட்டுமா போகக்கூடாது, உத்தரவு கேட்கிறாரு, நான் இங்கே இருக்கணுமா அப்படி கேட்கிறாரு. தேவன் போன்னு சொல்லும்போது போறாரு. அந்த இடத்துல வெற்றியை பார்க்கிற, போகக்கூடாதுன்னு சொல்லும்போது அந்த இடத்துல அமைதியா உட்கார கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறார். அதை போலத்தான் நீங்க ஒரு காரியத்தை செய்ய போறீங்கன்னு சொன்னா தேவ சமூகத்துல தெரியப்படுத்துங்க, தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. கர்த்தர் அங்க உங்க கூட இருந்து ஒரு அற்புதத்தை செய்ய வல்லமுள்ளவராக இருக்கிறார். நீங்க தேவனுக்கு தெரியப்படுத்தும் பொழுது உங்கள் காரியங்கள் எல்லாமே ஜெயமாக மாறும். ஜெயமோ கர்த்தரால் வரும், தேவனால தான் ஜெயம் வரும் என்பதை அறிந்து கொண்ட தேவ ஜனங்கள் கர்த்தரை நோக்கி பாருங்க. அவர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுத்து எந்த இடத்துல நீங்க வெட்கப்பட்டு தலைகுனிவோடு ஒரு காரியத்தை செய்ய முடியலன்னு சொல்லிட்டு நீங்க இருக்கிறீங்களோ அந்த இடத்துல காரியத்தை சிறப்பாக செய்யக்கூடியவர்களாக கர்த்தர் உங்களை மாற்றுவார். தானியேலுடைய காரியம் ஜெயமாயிருக்க காரணம் அவன் ஜெபிக்கக்கூடிய ஒரு மனுஷன். அதே போல நீங்களும் ஜெபத்துல தரித்திருந்தீர்கள் என்றால் கர்த்தர் உங்களோடு இருந்து பெரிய காரியத்தை செய்வார். நாம் வாசிப்போம் சங்கீதங்களின் புஸ்தகத்தில் 75ஆம் அதிகாரம் 6வது வசனம். கிழக்கிலும் மேற்கிலும் வடாந்திர திசையிலும் இருந்து ஜெயம் வராது. ஹல்லேலூயா. கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு எந்த திசைகளில் இருந்தோ ஜெயம் வரவே வராதுங்க. நீங்க யாரை எந்த மனுஷனை நோக்கி பார்த்தா எங்க அண்ணனை கூப்பிட்டு நான் இந்த வேலையை கொடுத்தேன்னு சொன்னா அவரால் எனக்கு காரியம் வாய்க்குன்னு சொல்லிட்டு நீங்க அவங்கள கூப்பிட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா தோல்வி தான் வரும். ஏன்னா உங்களை தேவன் பக்கமாக நீங்க திருப்பும் பொழுது, கர்த்தரை அழைக்கும் பொழுதுதான் அங்க நீங்க ஒரு ஜெயத்தை பார்க்க முடியும். கிழக்கு மேற்கு வடக்கு
தெற்கு எந்த வனாந்திர திசையில் இருந்தோ ஜெயம் வரவே வராது. ஜெயத்தை கொடுக்கக்கூடிய தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். எங்களை எவ்விடங்களிலேயும் வெற்றி சிறக்க செய்கிற தேவன் எங்களோடு இருக்கிறார் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். உங்களை எல்லா இடங்களிலும் வெற்றி சிறந்தவர்களாக, ஒரு சிறந்த ஒரு ஆசிரியராக, சிறந்த ஒரு தலைவனாக, சிறந்த ஒரு மனிதனாக நீங்க காணப்பட வேண்டும் என்று சொன்னால் தேவன் தான் உங்க கூட இருந்து ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். ஆகையினால யாரையும் சார்ந்து கொள்ளாதீங்க, யாருடைய உதவியை நாடாதீங்க. தேவனுடைய உதவியை மாத்திரம் நீங்கள் நாடும் பொழுது நீங்க போற இடத்துல எல்லாம் ஒரு வெற்றி, ஒரு ஜெயம் உங்களுக்கு உண்டாகும். கர்த்தர் உங்களோடு இருந்து பெரிய காரியத்தை செய்து உங்களை கனப்படுத்தி உங்களை கர்த்தர் என்ன பண்ணுவாருன்னா ஆசீர்வதிப்பார். நாம் வாசிக்கலாம் 2 நாளாகமத்தின் புஸ்தகத்துல 8ஆம் அதிகாரம் 3வது வசனம். பின்பு சாலமோன் ஆமாத் சோபாவுக்கு போய் அதை ஜெயித்தான். ஹல்லேலூயா. இந்த சாலமோன் தேவனுடைய மனுஷன், தேவனுக்கு பிரியமாக வாழக்கூடிய மனுஷன், தேவன் மீது அன்பு செலுத்தக்கூடிய ஒரு மனுஷன், தேவன் சமூகத்துல காத்திருந்து கர்த்தருக்காக இவர் என்ன பண்ண தன்னுடைய இருதயத்தை உண்மையாக செலுத்தக்கூடிய ஒரு மனுஷன். அப்படியாகத்தான் வேதத்துல சொல்லப்பட்டு இருக்கிற இந்த மனிதன் கர்த்தர் மீது அதிகமாக அன்பு வைத்தவர் என்று சொல்லி ராஜாக்களின் புஸ்தகத்துல நம்ம வாசிக்கிறோம். இந்த மனுஷன் தேவன் மீது அன்பு வைத்தது நிமித்தமாக இவர் என்ன பண்றாருன்னா 1 நாளாகமத்தின் புஸ்தகத்துல 29ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல வாசித்தோம் என்று சொன்னால் கூட அவர் 1000 சர்வாங்க தகன பலிகளை, ஆடுகள் மாடுகள் எல்லாவற்றையுமே கொண்டு வந்து தேவ சமூகத்துல பலியிடக்கூடிய ஒரு மனுஷனாக, தேவனுடைய உதவியை நாடக்கூடிய ஒரு மனுஷனாக இந்த சாலமோன் காணப்பட்டார். ஹல்லேலூயா. அதனால தான் இவர் சர்வாங்க தகன பலிகளையும் தேவனுக்குரிய ஸ்தோத்திரங்களையும் தேவனுக்குரிய உகந்த காரியங்களையும் செய்த பொழுதுதான் கர்த்தர் இந்த சாலமோனுடைய ஜெபத்தை கேட்டு அந்த இடத்துல மகிமை கடந்து வரும்படியாக செய்தார். அந்த இடத்துல யாரெல்லாம் வந்து ஜெபிக்கிறார்களோ அவங்களுடைய காரியம் எல்லாம் ஜெயமாக முடியக்கூடியதாக இருந்தது. ஹல்லேலூயா. நீங்க தேவ சமூகத்துல இப்படியாக உங்களுடைய இருதயத்தை ஒருமுகப்படுத்தி தேவனுக்கு நேராக உங்களுடைய சிந்தனைகளையும் உங்களுடைய எல்லா காரியங்களையும் நீங்க தேவனுக்கு தெரியப்படுத்தும் பொழுது ஒரு வெற்றியை நீங்க என்ன பண்ண முடியும், காண முடியும். அப்படி அவர் சர்வாங்க தகன பலிகளை இட்ட பொழுதுதான் இவர் என்ன பண்ணார், ஒரு ஜெயத்தை பார்த்தார். சாலமோன் என்ன பண்ணார், அங்க இருந்த எல்லா பட்டணங்களையும் ஜெயித்து கொண்டார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நன்மை நடக்கணும்னு சொன்னா தேவ சமூகத்துல காத்துருங்க. உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில தேவனோடு பேசிக்கொண்டிருங்க. அவருக்கு பலிகளை செலுத்துங்க, ஸ்தோத்திர பலிகளை இடுங்க. உங்களுடைய வாயினால கர்த்தரை துதியுங்கள், மகிமைப்படுத்துங்கள். அவர் நல்லவர், அவர் உயர்ந்தவர் என்று சொல்லி இப்படி கர்த்தரை நீங்கள் மேன்மைப்படுத்தும் பொழுது, அவரை ஆராதிக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில எதெல்லாம் தடையா இருக்குதோ, எதெல்லாம் கைக்குடி வர முடியாதபடிக்கு தோல்வியை பார்த்து நீங்க துவண்டு போயிருக்கிறீங்களோ அந்த இடத்துல நீங்க ஒரு ஜெயத்தை காணத்தக்கதாக கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில ஜெயம் பெற வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய சுய முயற்சினால எதையும் செய்ய முடியாதுங்க. அதுக்குன்ட்டு பிரயாசப்படாம அப்படியே உட்கார்ந்திருந்தாலும் எந்த நன்மைகளும் வராது. நம்ம விசுவாசத்தோட ஒரு காரியத்தை நாம் செய்ய வேண்டும். நாம் வாசிக்கலாம் 1 யோவானின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 4வது வசனம். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஹல்லேலூயா. தேவனால பிறப்பது எல்லாமே உலகத்தை ஜெயிக்குமாம். நம்முடைய விசுவாசமே என்ன பண்ணுமா, உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாக இருக்கிறது. ஒரு மனிதனுக்குள்ளாக விசுவாசம் இருந்தது என்று சொன்னால் இந்த உலகத்துல உங்களுக்கு வருகிற போராட்டங்களை ஜெயிக்க முடியும். இந்த உலகத்துல உங்களுக்கு வருகிற பிரச்சனைகளை மேற்கொள்ள முடியும். உங்களுடைய கடனை மாற்ற உங்களால முடியும். ஏன் சொன்னா ஒருவனுக்குள்ளாக விசுவாசமானது கிரியை செய்தால் அந்த விசுவாசம் என்ன பண்ணுன்னு சொன்னா உங்களை ஜெயிக்கக்கூடியவர்களாக மாற்றும். இந்த மலையை பார்த்து நீ அகன்று தள்ளுண்டு போய் என்று சொன்னால் அது என்ன பண்ணுமா, அது அப்படியே அகன்று போகும் என்று சொல்லி நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். அதற்கு எவ்வளவு விசுவாசம் வேணும், கடுகு அளவு விசுவாசம். அந்த கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்குள்ளாக இருந்தது என்று சொன்னால் இந்த உலகத்தையே உங்களால ஜெயிக்க முடியும். ஹல்லேலூயா. ஆகையினால உங்களுக்கு நேரிடுகிற பிரச்சனைகள், போராட்டங்கள் இதெல்லாம் எம்மாத்திரம் தேவனுடைய சமூகத்துல நீங்கள் காத்திருந்து விசுவாசத்தோடு போராடி ஜெபிக்கக்கூடியவர்களாக இருந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்வில் உயர்வு என்பது நிச்சயம். தேவ சமூகத்துல காத்துருங்க, தேவனோடு பழகுங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில நன்மையான காரியங்களை செய்வார். அதற்கு விசுவாசத்தோடு நீங்க கர்த்தரிடத்துல காத்திருக்கும் பொழுது நன்மையான காரியங்களை உங்களால பெற்றுக்கொள்ள முடியும். உங்களுடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கக்கூடிய ஒரு ஜெயமாக இருக்கிற அந்த விசுவாசத்தை கொண்டு உங்களுக்கு எதிரிட்டு வருகிற எல்லாவற்றையுமே ஜெயிக்கத்தக்கதான ஒரு கிருபையும் பலனையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறபடினாலே என் தகப்பனே நீர் எனக்கு அப்படியாக
தாரும் என்று சொல்லி தேவனிடத்தில் கேளுங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்களை அதிகமாக நேசிக்கின்ற நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இன்னும் கேட்ட வார்த்தையின்படியாக தேவ பிள்ளைகளை கர்த்தாவே நீர் ஆசீர்வதிப்பீராக. யாரெல்லாம் எந்தெந்த ஆண்டவரே காரியத்தில் தோல்வியை பார்த்து கொண்டு போயிருக்கிறார்களோ அந்த இடத்துல எல்லாம் தகப்பனே உம்முடைய சமூகத்தை நாடி ஆண்டவர் ஒரு ஜெயத்தை பெறக்கூடியவர்களாக கர்த்தர் நீர் உதவி செய்ய போறதற்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய காரியங்கள் எல்லாம் ஜெயமாய் மாறட்டும். ஆசீர்வதி இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.